तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாகம் அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். நீதி நெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம். நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் இருந்த தடையெல்லாம் விலக போகுது. எதிர்பார்த்த பண வரவு வரும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. புதிய தொழில் முயற்சிக்குரிய அனுமதியெலாம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் மாதம்தான். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெலாம் கிடைக்கும். குரு பகவான் வக்கரம் அடைந்திருந்தாலும் அவங்களுக்குரிய பலன்களை சூரியன் வழங்குறாரு. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொன் பொருளையெல்லாம் அள்ளி கொடுப்பார். புதிய வாகனம் வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதை தெரியும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். செவ்வாய் பகவானால் செயல்களில் கவனமாக இருக்கணும். நட்பு வட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதும் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உங்கள் ராசிநாதன் பாத சனியாக சஞ்சரிக்கிறதும் 4, 8, 11ஆம் இடங்களையும் பார்க்கறதுனால உடல்நிலையிலும் வருமானத்திலும் கவனம் வேணும். மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும். சந்திராஷ்டமம் நவம்பர் 22, 23. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 19, 26, 28, டிசம்பர் 1, 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருவள்ளி ஈஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது திருவோணம். திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதம்தான். குரு, செவ்வாய், ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தர இருக்காங்க. மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவாங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிப்பாங்க. நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபத்தை காணக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவாங்க. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. தடைபட்டிருந்த வருமானம் வர தொடங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேருவாங்க.
புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். எதிர்பாலினத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். எந்த ஒன்றிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம். உடல்நிலையிலும் உங்கள் செல்வாக்கிலும் எப்போதும் கவனமாக இருக்க வேணும். அது மட்டும் உங்கள் நிலையை உயர்த்தும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சந்திராசிரமம் நவம்பர் 23, 24. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 20, 26, 29, டிசம்பர் 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, காளகஸ்தீஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2 பாதம். அதை பற்றி தான். நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதம். எந்த ஒன்றிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேணும். தவறான நட்புகளை நீக்குவதும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது. மாதம் முழுவதும் சூரிய பகவான், ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. வெளிநாட்டிற்கு செல்ல போகிறவங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. முடங்கி கிடந்த தொழில்கள் யாவும் முன்னேற்றமடையும். புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் மங்கள ஓசைகள் அறிகுறிகள்லாம் தென்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். புதிய இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றியாகும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு மனசுக்கு பிடித்த புதிய வாகனம்லாம் வாங்குவாங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் நவம்பர் 24, 25. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 18, 26, 27, டிசம்பர் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, மருதமலை முருகனை வழிபட்டோம்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.